ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 1 பிஹெச்கே பிளான் வந்து பார்க்க போகிறோம். இந்த 1 பிஹெச்கே பிளான் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சென்ட்டுக்கு கம்மியான ஒரு சைட்டு தான் இருக்குது. அந்த சைட்டில் ஒரு 1 பிஹெச்கே பிளான் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு இதுதான் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கு. ஸோ இந்த இடத்துல ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மெயின் கேட் வந்து வச்சுருக்கோம். மெயின் கேட்லேருந்து உள்ளே வந்து ஒரு பேசேஜ் வந்து கொடுத்து இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சிட் அவுட் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சிட் அவுட்லேருந்து ஒரு டாக் லெட் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப மாடிக்கு போகிற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வச்சு இங்கே வந்து ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு கம்மியான இடம் தான் இருந்தாலும் வந்து ஒரு ஹால் வந்து ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சன்லேருந்து இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டோர் வச்சு இங்கே வந்து ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து சிங்கிள் பிஹெச்கே தான். ஸோ அதனால் இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சவுத்து, இந்த சைடு வெஸ்ட்டு. ஸோ சவுத் வெஸ்ட் கார்னரில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் டோர் வச்சு இது வந்து டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அட்டாச்சு டாய்லெட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் அட்டாச்சு டாய்லெட்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு ஓடிஎஸ் போட்டு இந்த இடத்துல வந்து ஒரு வென்டிலேட்டர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதே வந்து காமன் டாய்லெட் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து டோர் வச்சு காமன் டாய்லெட்டாக வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ கிளைண்ட் என்ன ரெக்குவயர்மெண்ட் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து 30 அடி இருக்குது. இந்த சைடு வந்து 13 அடி 6 இன்ச் இருக்குது. ஸோ இது வந்து மொத்தமாக வந்து ஒரு 405 ஸ்கொயர் ஃபீட் தான் வரும். ஸோ அதில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஹால் பார்த்திங்க அப்படின்னா 12 அடி 6 இன்ச்சுக்கு 9 அடி அப்படிங்கிற சைஸில் ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது கிச்சனோட டைமென்ஷன் 7 அடிக்கு 9 அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். அடுத்தது பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து 8 அடி 6 இன்ச்சுக்கு 9 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது டாய்லெட்டோட டைமென்ஷன் வந்து 3 அடி 6 இன்ச்சுக்கு 6 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து ஒரு சின்ன ஓடிஎஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா கிச்சனுக்கு வந்து இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். சவுத் சைடில் ஒரு விண்டோவும், ஹாலுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பெட்ரூமுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த ஓடிஎஸ்க்குள்ளே வர மாதிரி ஒரு சின்ன விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 1 பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேஸிங் பிளான். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.